ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்துக்கிறோன்னா இப்போ திரும்ப இன்னொரு ட்ரிப்புக்கு போயின்னுக்கிறோம். அதோ புது பசங்களாம் ஜாயின் பண்ணிக்கிறாங்க நம்மள vlogக்கு. இவன் பேர் தில்ஷித். இவனை தெரியும், நெக்ஸ்ட் அவன் பண்ணுவான். இவன் ஷேப், இவன் இல்லாலு, அதுக்கப்புறம் இவன் அதுல், பேரு கார்த்திக். இவன் தெரியும், இவன் வந்து தில்ஷித். ஸோ இவங்களாம் புது பசங்க. எங்கடா போறோம் நம்ம? வால்பாறைக்கு வல்கினி போக போறோம். ஆமா, வால்பாறைக்கு போயிட்டு ஒரு ஆக்சுவலி இது 2 days ட்ரிப். இது 2 days ட்ரிப் என்ன பண்ண போறோம் தெரியல. ஆனா நெக்ஸ்ட் எங்கனா டீ கடை நின்னா இன்னும் கொஞ்சம் பேசுறோம். 2 பேருக்கு இன்னும் கொஞ்சம் எங்க போறோம் டிஸ்கஸ் பண்றோம். அது 2 பேருக்கு பார்க்கலாம். எல்லாம் நினைப்பீங்க பட்ஜெட் அதிகம் நீங்க கூட்டு போற 2500 தான், நாளைக்கு 2500, மொத்தம் 2500. காசு கொடுக்காது இவன் தான். நான் மட்டும் தான் காசு இல்ல, அது உண்மைதான். சரி, அப்படியே போறதுல கொடுத்துக்கலாம். கான்செப்ட் போய் நிக்குது. லைவ் கான்செப்ட் மிஸ் பண்ண கூடாது. நல்லா பாடுற பட்டா போடுங்கப்பா, ஜாலியா பாட்டு பட்டே போலாம். நான் மட்டும் தான் பாடுறேன், என்னடா நீங்களாம் கதை? என்னடா ரொமான்டிக் சாங் இப்போ உனக்கு? வந்து இவன் பேரு டாய்லெட் வந்துச்சான். ஸோ நிக்க வச்சுட்டு நான் போயிட்டு வந்தான். இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்துக்குது. ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்கு. பாருங்க, இப்போ என்ன பண்ணிருந்தாங்கன்னு தெரியல, சும்மா நின்றுக்கிறேன். முட்டிட்டு வந்துச்சுன்னு போனேன். கடைசியில இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு வாயில நல்லா வருது. இந்த ரூட்ல தான் போனோம். எவ்வளோ ரஷ் ஆகுது. இதுதான் போகணும். பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எங்கடா போறோம்? வேணுமா ஃபர்ஸ்ட் எதுனா ஒரு டீ கடை இருந்துச்சுன்னா நிக்க வச்சுட்டு குடிச்சிட்டு ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே ஒருத்தா வால்பாறை அங்கே ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே போயிட்டு பார்க்கலாம். நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்பீடு பார்த்துக்குவோம். பறக்குறான் 140 போதுறான்டா. ஒத்து போறான்டா. போமாமா. ஆமா, அந்த ஃபயர் சங்கட்டனா. வாங்க கண்டினியூ பண்ணுங்க. சாங்லாம் போட்டு காரை ஓட்டக்கூடாது. சொல்லு எதிரிய கொல்லு, இமயத்தை வெல்லு. எல்லாம் ஒரு பைக்ல ஏகுறாங்க. और कुछ ना जानू मैं, बस इतना ही जानू तुझ में रब दिखता है यारा, मैं क्या करूं? तुझ में रब दिखता है यारा, मैं क्या करूं? सच में सर झुकता है यारा, मैं क्या करूं? इंद्र कரையில் வீழ்ந்து போனதே, இசையும் போனது, திமிரும் போனது, தனிமை தீலே வாடினேன். நிஜமும் போனது, நிஜமும் போனது, எனக்குள் எனையே தேடினேனோ. கனவே கனவே கரைவதேனோ, கரங்கள் ரணமாய் கரைவதே. சரி, திரும்ப vlog ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ டைம் கரெக்டாக வந்து 5:56. பார்த்தீங்கன்னா வெதர் மஸ்தாகுது. அப்படியே இன்னும் கொஞ்சம் அந்த ஜூம் பண்ணி பார்த்தீங்களா தெரியும் அந்த மலை, வால்பாறை மலை. அவங்க ஏன்டா ஜூம் பண்ணு? அது நம்புமா வர்றதில்ல, அவங்களே பண்ணிக்கிட்டு அதெல்லாம்.
இல்ல வணக்கம் அம்மா நீ தெரியல வணக்கம் போட்டு வேஸ்ட். இந்த இது அழகலடா சைடுல இந்த மரணும். இப்போ கரெக்டா எந்த ரூட்ல அழகா? வால்பாறை. இன்னும் சற்று நிமிடங்களில் வால்பாறையில் நாங்கள் செல்வோம். நியூஸ் ரீடர் வந்துடுறார், ரிப்போர்ட்டர். எல்லாமே காமிக்கவா அவனுக்கு? எங்கடா அவன் போன? அம்மா எல்லாத்தையும் எடுக்கிறியா? மச்சான் சன்னு தெரியுதா? இங்க வா. சன்னு பஸ்ல கேம பாரு. அம்மா பஸ்ல போட்டு போகுது. டா இது கண்ணாடிக்கு பஸ். வர வழியில் அப்படியே ஏதாவது தண்ணி பார்த்தான் இவன், அப்படியே மூஞ்சி கழுவலான்னு மூஞ்சி கழுவி நிற்கிறான் பாருங்க. இவங்கெல்லாம் அப்படியே ஃபோட்டோ ஷூட் பண்ணி நிற்கிறாங்க. போயிட்டு வாங்கடா, அவங்களாம் அவள் தான்டா. இப்போ நம்ம அந்த எங்கடா போனோம்? டிப்புக்கு போனல போயிட்டு ஸ்பின் பண்ண. பொள்ளாச்சி பொள்ளாச்சி மாமா பஸ் வருது மாமா. பொள்ளாச்சி பஸ். பொள்ளாச்சி வீட்டுக்கு போயிடுறேன் பாரு. கடைசியில் வால்பாறை வந்து விட்டோம். 6 மணிக்கு வருவேன்னாங்க. கடைசியில பார்த்தா எத்தனை மாமா 6 மணிக்கு வந்து இங்க ஏற முடியாது. 6 மணி இப்போ 8:30. பின்னாடி 2 பேருக்கு வாந்தி வருதுங்க. அது வேப். நான் எங்கடா கெட்ட வருது? டேய் இப்போதான் பேசுனாவே. இப்போ எங்க வந்துருக்கோம்னா வால்பாறை டீ எஸ்டேட். இது என்னடா இது? வால்பாறை டீ எஸ்டேட்டா? இப்போதான் ஒரு டீ குடிச்சிட்டு மேலே போயின்னுக்குற. இப்போ பொண்டாட்டியா? இங்கத்துலேருந்து பொண்டாட்டியான்னு கேட்டேன். மேலே போயிட்டு அங்கே இருந்தா இருந்துச்சுன்னா அப்படியே அத்தை பார்த்துட்டு. அண்ணா இங்கே மாத்திரம் வியூ சைக்கா ஆகுது. ஏற முடியல. நீ பேசுறியா? வியூ நல்லா இருக்குது. வியூ தான் மெயின் இங்க. எல்லா பாய்ஸ் மேலே போயின்னுறாங்க. மொத்தம் 7 பேர்ல எல்லாம் மிஸ் ஆக போறாங்க. அப்பமேட்டு போகும்போது எங்கத்துலேருந்து போகும்போது அது சைடில் போடுறா. இதோ இப்போ இங்கே தான் குளிக்க போகிறாங்களாம்மா. இங்கே எங்கடா குளிக்கிறது? எங்கே தண்ணி வருது அங்கே தான் குளிக்குது. அப்படியே ப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ டைம் என்னடா? 9 o'clock கரெக்டாக இப்போது. அப்படியே குளிச்சுட்டு அப்படியே போய் சாப்பிட்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்களா? இது என்ன இடம்? கூழாங்கல். வால்பாறை கூழாங்கல் நீர்வீழ்ச்சி அப்படி தான் சொன்னானுங்க. ஆனால் நீர்வீழ்ச்சி காணோம், ஒன்றையும் காணோம். இதுதாங்க பாருங்கள். ஆனால் எஸ்டேட்லாம் சூப்பராக இருக்குது, மேலாம் தரமாக இருக்குது. கீழே நம்ம பாயெலாம் இருக்காங்க. நம்ம ஆள் துண்டு கட்டிட்டு போகிறாரு. வேறு எதுக்குள்ள ஆய் அடிக்க தான். நானும் ஆய் அடிக்க போனோம். இங்கே நம்ம பாய்ஸ் குளிக்கிறாங்க. இங்கே பாருங்க, இவன் எதுக்கு வந்தானே தெரியல. அத்துலே அழகண்டா கொல்ல முத்த. இவன் வச்சு என்ன பண்றேன்னு தெரியல. மம்மி பாத்தியா? மேல பல்லு வளர்க்கறது, அப்படியே வாக்கிங்களே கொப்பளிக்கிறது. புனித நீர் எதுவும் இல்லை. இந்த பாரு, இந்த மாடெல்லாம் இந்த பாரு, இந்த மாடு போட்ட விட்ட ஒண்ணுக்கு. ஒரு நிமிஷம் மாமா, ஒரு நிமிஷம்.
அங்கே பார்த்தீங்களா ஒருத்தர் ஒதுங்குறத அவர் எங்கே ஒதுங்குறாரு நம்மளுக்கு தெரியுமா? நம்மளுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. 2 பேரும் தண்ணியிலே தான் சாப்பிட்டுன்னு இருக்கானுங்க. என்ன பண்ணுறானுங்கன்னு தெரில. இப்போ குளிச்சிட்டோம், அப்படியே சாப்பிட்டு இப்போ அப்படியே வேரியா கோயிங் ப்ரோ. நெக்ஸ்ட்டு Pushpa location. We are going புஷ்பா லொக்கேஷன். ஆமாம், Pushpa location. I don't know the exact location though. அங்கே தான் புஷ்பா ஷூட்டிங் பண்ணாங்களாமா. தகேதல் பார்க்கலாம். அப்படியே நைட்டோட நைட்டாக அப்படியே மூணாறு போகலான்னு இருக்கோம். எல்லாம் ரெடியாகின்னு இருக்கானுங்க. அங்கே நைட்டு மூணாறில் ரூம் போட்டு தங்கிட்டு நெக்ஸ்ட் டே பார்க்கணும். அப்படியே ஆல்பார் விட்டு போயின்னு இருக்கோம். என்னடா பெஜாரா இல்லையா? காசு காலி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் விட்டு போகும்போது ஒரு மாதிரி ஆகும். லொக்கேஷன் மட்டும் பார்த்துட்டே இருக்கலாம். கொஞ்சம் நடந்து போயிட்டு பார்க்கணும். அது ஓகே. மாமா சீரியஸாக சொல்கிறேன், இது ஓகே, வால்பாறை ஓகே, கொடைக்கானல் இன்னும் ஹைட்டாக இருக்கணும். என்னடா என்னடா ஓகேவா? ஓகேவா? வாந்தி எடுத்துன்னுக்குறான் அவன். அப்படியே நம்ம மத்தியானம் இங்கே வந்து சாப்பிட்லான்னு வந்தோம் இந்த ஹோட்டல். அப்படியே எல்லோரும் சாப்பிட்டுன்னுக்குறாங்க உள்ள. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பக்கத்துலேயே ஒரு ரூம் போட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூம் இருக்குது. ஸோ 7 பேர் அங்கே நைட் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாளைக்கு மார்னிங்கு மூணாறு போயிட்டு அப்படியே அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு திரும்ப நம்ம அப்படியே அங்கேருந்து அப்படியே பெங்களூர் ரிட்டன் போக வேண்டியதான். ஸோ ஆல்ரெடி ஒருத்தனை படுத்துருக்காங்க. ஒன்று 2 3 4 அங்கே 3 பேர் படுத்துருக்கானுங்க. கைஸ் ரூம் போயிட்டு ரெஸ்ட்லாம் பண்ணிட்டு அப்படியே வாஷ்அப் எல்லாம் குளிச்சுட்டு நம்ம ரூம் பக்கத்தில் இப்போ 2 பேர் இன்னும் வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க. டயர்டாகிறாங்களா? இங்கே பக்கத்தில் வாட்டர் ஃபால் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ பார்க்கறது போயின்னுக்குறோம். அப்புறம் கீரை பார்க்கும்போது ஒரு மாதிரிக்குது இது. கீழே எங்கே போச்சுன்னு தெரியல, அது போயினே இருக்குது. ஓப்போ தண்ணிச்சுன்னா அதான் வாட்டர் ஃபால் இறங்கிடு. ரொம்ப கீழே விழுந்துட போகிறேன். அங்கே தான் இருக்குது போட. பாத்திரா டேய் பாத்திரா, கீழே விழுற மாதிரிலாம் இருக்குது. வாட்டர் ஃபால் சவுண்ட் வருது, ஆனால் வாட்டர் ஃபால் தெரில. அவன் வாட்டர் ஃபால் வரலன்னு அவனே கிரியேட் பண்ணிருக்காரு வாட்டர் ஃபால். மூத்தாச்சுங்க தான். இங்கே பாரு, யார் உள்ளுருது? இங்கே பாரு போயினே இது உள்ள. இன்னும் ஒர்த்தா டார்க் ஆகிறதுக்குள்ளே இப்போ 6 o'clock டார்க் ஆகிறதுக்குள்ளே நம்ம கரெக்டாக திரும்ப மேலே ஏறி போகணும்.
ரூமுக்கு போயிட்டு நைட் தூங்கிட்டு நாளைக்கு மூணார் அங்கே பார்க்கலாம். முன்னாள் என்ன ஆகுது கீழே போயிட்டு காமிக்கிற வாட்டர் ஃபால்ஸு. இப்போ கேமரா எடுத்துன்னு போனால் அவள் தான் கீழே வந்துடுவோம். சத்தியமாக நம்ப மாட்டீங்க, நான் கூட நம்பல. கரெக்டாக 15 மினிட்ஸாக நடந்துன்னு இருக்கோம். போயினே இருக்குது இது. அந்த வாட்டர் ஃபால் எங்கே இருக்குன்னு தெரில. ஜோய்ஸ் திரும்ப போயிடலான்னு சொல்கிறான். என்ன திரும்ப போகலாமா? இல்லை இன்னொரு ரூட் இருக்குது, அதே ரூட் போகலாம். டேய் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இப்படின்னு அந்த நேரம். இது எங்கே போகுதுன்னே தெரில. ஆமாம், குணா கேவே பரவாயில்ல போல. அதுக்கு அந்த மஞ்சுமேல் பாய்ஸில் வர குணா கேவே பரவாயில்ல. இதுக்கு ஃபுல்லு இங்கே இந்த கல்லுங்கெல்லாம் ஸ்லிப் ஆகிடுது. முடியல. அப்படி எப்படியும் ஒரு 1/2 hour நடந்து வந்துட்டோம். ஸ்வெட்லே தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. இந்த ரூட்லாம் ஐயோ ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. இதான் அந்த வாட்டர் ஃபாலு. எல்லாம் போயிட்டுருக்கானுங்க அங்கே. இந்த வாட்டர் ஃபால் பார்க்கறதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் நடந்தோம். அதுவும் வந்த பார்த்தெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. ஃபுல்லாக அந்த கல்லுலாம் வலிக்கின்னு எப்படியே வந்துட்டோம். இப்போ திரும்ப டார்க் ஆகிறதுக்குள்ளே அப்படியே நம்ம திரும்ப ஏறி போகணும். அதான் டாஸ்க் இப்போது. ஜாஷ் இப்போ தான் வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு ஃபுல்லாக குளிச்சுட்டு அங்கத்துலேருந்து மேலே வந்துக்கிறோம். மேலே வந்தால் இந்த வியூ. போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாளைக்கு மூணார் போகணுன்னு சொல்லிக்கிறாங்க. மூணார் போனோம். ஆனால் அது அட்வான்ஸாக இருந்துச்சு இது. இது நல்லா இருந்துச்சு. அது மூணார் போகிறது முன்னாடி இந்த மாதிரி எதனா ஸ்பாட் கிடச்சின்னு அங்கே கூட போயிட்டு பார்க்குறேன். நல்லா ரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ரூம் போயிட்டு நைட்டு என்ன புதுசாக கேமு என்ன ஆடுறோன்னா அப்டேட் பண்ணுறோம். அப்டேட் டேய் சரி பர்றா டேய் கார்த்திக் படு. கார்த்திக் நீ படு. டேய் 2 பேர் தூங்குங்கடா டி. போடா போடா அடிச்சு போடா கார்த்திக்
ஏய் டேய் இவன் ஷேப் பண்றான் போடா அவ்வளவுதான் போடா போடா அவ்வளவுதான் போடா விளையாட்டுனா அவ்வளவுதான் முடிஞ்சல முடிஞ்சு முடிஞ்சு சொல்லு முடிஞ்சல போடா கொண்டு போய் ஓகே ஓகே இல்லடா வீடியோ எடுக்கல நீங்களே சண்டை போட்டு நிக்கிறீங்க நான் அதுக்கு வீடியோ எடுக்கணும் நான் எனக்கு வேற வேலை இல்லை நினைச்சுன்னுக்கிறியா நாளை காலையில் இங்க பாருடா ஒய்யை இங்க பாருடா என்ன சொன்னா லீடிங் ஜாயின் பண்ணுவாங்க என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னா சரி ஏதாச்சும் பண்ணுவோம் போல இருக்கும் அப்படின்னு கடைசி வரை வீடியோ டேய் எடுத்துட்டு தாண்டா இருக்கேன் பேசிக்கிறது எடுத்து பிராங்க் முடிஞ்சா நீ பிராங்க் நினைச்சு போட்டோவா டேய் உனக்கு போட்டோக்கு வேற இடமே கிடைக்காதாடா டேய் இல்ல போட்டோக்கு உங்களுக்கு வேற இடமே கிடைக்காதா இப்போதான் ஏஞ்சி அப்படியே சும்மா ஒரு வாக் போயிட்டு இருக்கோம். என்னடா டைம் இப்போ 8 o'clock இப்போ 8 o'clock. இன்னும் 2 3 பேர் தூங்கி நிற்கிறாங்க ரூமில். நாங்கள் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோம். ஆமாம், நாங்கள் 3 பேர் தான் எழுந்திரிச்சிட்டு அப்படியே சும்மா ஒரு வாக் போயிட்டுருக்கோம். 9 o'clock ரூம் செக் அவுட் பண்ணோம். செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே டேரெக்டாக மூணார் போயிட்டு அங்கே ஒரு டீ எஸ்டேட் இருக்குது. அங்கே போயிட்டு கொஞ்சம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கண்ணன் தேவன் ஹில்ஸ் ஆமாம் மரந்தனங்கள் அங்கே போயிட்டு பார்த்துட்டு அப்படியே நம்ம டேரெக்டாக நைட்டாக பெங்களூர் போயிடுறோம். என்னடா அப்படியே மூணார் போகிற வழியில் இங்கே ஒரு ஏதோ சந்தனக்காடுன்னு சொல்லிட்டு ஒரு சாண்டல்வுட் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று நிறுத்தினாங்க. ஸோ காரங்க நிற்க வச்சு எல்லாம் பார்த்துன்னு இருந்தோம். என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலி இங்கே தான் வந்து இந்த புஷ்பா படம் ஷூட்டிங்லாம் பண்ணாங்களாம்மா. என் டீமில் 2 பேர் வந்தாங்க. அவங்க நடவடிக்கை கொஞ்ச நாள் சரியில்லைன்னு பார்த்தோம். அங்கே பார்த்தா அவங்க தனியாக போகிறாங்க 2 பேராக. இப்போ என்னன்னா எங்கேயோ போயிட்டானுங்க, எங்களை விட்டுட்டு காரு நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கோம். இங்கே எல்லாமே 5 பேர் இங்கே தான் இருக்கோம். கார் இங்கே தான் இருக்குது. நீ என்ன பண்ற இவன் வாந்தி எடுத்தது அவன் ரீசன் தான். இன்னொன்று ஒரு இருக்குது. நேற்று அவன் வாந்தி எடுத்தது காரணமும் அவன் தான் காரணம், வேறு யாருமே இல்லை. கொண்டே ஊசி வளைவுல வண்டியை வளைச்சு ஸ்பீடாக அவன் ஓட்டுனாலே அவன் வாண்டி வா அப்படி சொல்கிறேன். வீடியோ ஓடிக்கணும். இன்னும் அவங்க ஆளே காணுங்க, பாருங்க மறைஞ்சிட்டாங்க ஏதோ காட்டுக்குள்ளே. ஏய் எங்கேடா அவங்க அதுக்குள்ளே போகிறாங்களா? இல்லை ஆஹா பல்லு வழக்க குச்சி எடுத்துடுறாங்க எல்லாம். சரி தப்பாக நினச்சிட்டா கொஞ்ச நேரத்தில். இங்கே பா எங்கடா வந்துக்கிறோம். இப்போ நம்ம ஃபைனலாக இந்தியாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், மூணாறு. இது வந்து கண்ணன் தேவன் ஹில்ஸாமா, டீ எஸ்டேட். ஆக்சுவலி இதெல்லாம் ஃபுல்லு அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீ எஸ்டேட்டு. கீழே ஃபுல் டீ. அப்படியே கீழே காமி எவ்வளோ ஸ்லோ ஆகுது. எந்த கம்பெனி தான்? நான் கண்ணன் தேவன் தான். ஃபுல்லு எங்கே பார்த்தாலும் இந்த டீ பிளான்ட் ஆகுதுங்களா. கரெக்டாக சென்டர் ஆஃப் த ரோடு நிற்க வச்சுட்டு காரை மேலே போகணும். பிக்கப் இருப்போம் நோக்கு. அவன் மென்ட்லி அவனை அப்படியே அவாய்ட் பண்ணி கொஞ்சம் குரங்கு மாதிரி பண்ணுவான். டீ எஸ்டேட்டுக்கு வந்துக்கிறோம். இது எல்லாமே டீ பிளான்ட்ஸ் தான். பார்க்க நல்லா இருக்குது. அதுக்கு தான் ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோ வச்சுன்னு அப்படியே போகலான்னு. இது எல்லாமே டீ பிளான்ட் இங்கே இருக்கிறதெல்லாம்.
அங்கே வரைக்கும் இருக்குல்ல ஃபுல்லு ஃபுல்லா இங்கேருந்து டீ எல்லாம் சப்ளை ஆகுதாம்மா. அங்கத்துல இருந்தா கண்ணன் தேவ் கம்பெனி அங்கத்துல இருந்தா கண்ணன் தேவன் டீ பொடி. சரி இப்போ அப்படியே மேலே போயின்னுக்குறோம். என்ன இருக்குது அப்படியே பார்த்துட்டு எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்குன்னு போய் பார்க்க போகிறோம். இதெல்லாம் எங்கடா இருக்குது? கர்நாடகாவில் இருக்குது ஆனால் இந்த மாதிரி இல்லை. இங்கே இருந்தால் சப்ளை ஆகுதுடா மெயின் சப்ளை. அங்கே ஒரு 4 பேர் நடந்து போயிருக்கிறாங்க. வெயிட் பண்ண மாட்டாங்க. ஒன்றா போகலான்னா அவன் நான் மாதிரி ஓடுங்க. அது ஒருத்த ஓடுறான் பாரு. அவனு மட்டும் நம்பவே கூடாது. ஜெய் மகேஷ்மதி. இவனுக்கு லைஃபே பிடிக்கலன்னு சூசைட் பண்ண போய்க்கிறான். ஜெய் மகேஷ்மதி சொல்றா. ஜெய் மகேஷ்மதி. இவன் தான் ட்ரை பண்ணுறான். மகேஷ்மதிடா பாகுபலிடா. ஜெய் பாலையா. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக இதுதான். வேற லெவலுக்கு இது ஸ்பாட்டு. இப்போ கரெக்டாக அங்கேருந்து இப்படியே வந்து இவ்வளோ தூரம் வந்துக்கிறோம் மேலே. இன்னும் போயினே இருக்குது. ஆல்ரெடி பாதி பேர் அங்கே போயிட்டாங்க. போயின்னுக்குறாங்க. ஜாஷ் நம்மளுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கினுக்குது. நல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அப்மேட் போகலான்னு இருக்கும். எல்லாம் மேலே வந்து செட்டில் ஆகிட்டுக்கிறானுங்கோ. ஃபோட்டோ எடுக்கணுமா? விளாக் எடுத்துன்னு இருக்கான்டா. ஹிலால் கத்து எக்க வருதான்னு பார்க்கலாம். சரியான எக்க அடிக்கிறீங்க. ஸ்பாட் வேற லெவல் இருக்குது. இன்னும் மேலே போயினாங்க. அங்கே ஒருத்தன் ஆல்ரெடி படுத்துட்டு இருக்கிறான். இந்த கேரட் ரூட்டோட இருக்குது. இந்த கடையில் வாங்கினது ஃப்ரெஷ் கேரட். இது பக்கத்தில் கடை இருந்துச்சு. அப்படி அப்படியே ஒன்றா சாப்பிட்டுக்கிறானுங்க. கொஞ்சம் சிட்டிக்குள்ளே வரலான்னு சிட்டிக்குள்ளே வந்தோம். சிட்டிக்குள்ளே வந்தானே ஒரு டீ கடை. இங்கே வந்து டீ குடிக்கலன்னா எப்படி? அப்படியே எங்க வந்துக்கிறேன்னா மூணாறு. இக்னோர் பண்ணிடுங்க. மூணாறு தெரியும்டா. மூணாறு தானே வந்திருக்கோம். இன்னும் ரூம் எடுக்கல. அதான் சிட்டிக்கு வந்துட்டோம். அதான் கொஞ்சம் கிளைமேட் பாருங்க. டீ குடிச்சிட்டு அதே பேருக்கு கிளைமேட் வேற லெவலில். சரி அப்போ உச்சி ஆமாங்க. டீ குடிச்சிட்டு அப்படியே திரும்ப ஒரு நீங்க ரூம் எடுக்கலாம்னு இருந்தாங்க. ரோட்ஸ் ஆஃப் மூணார். ரூமுக்கு அலைய வச்சுன்னு இருக்கானுங்க. இங்கேயா இல்லை அங்கேயான்னு தெரில. அங்கே ஒரு 2-3 பேர் போயிருக்கானுங்க. இங்கே 2 பேர் உள்ளே நிற்கிறானுங்க. இன்றைக்கி ஆக்சுவலி ரூம் போட பிளானே கிடையாது. நைட்டாக பெங்களூர் போகிறதான் பிளானு. சடனாக சரி இல்லை இன்றைக்கி ரூம் போட்டு நைட்டு எதுனா எங்கன்னா வேறு பக்கம் ஸ்பாட் எங்கன்னா போயிட்டு காலையில் அப்படியே பெங்களூர் போகலான்னு சொன்னானுங்க. பார்ப்போம். என்னடா இதா கைஸ் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சோம். சாப்பிட்டு முடிச்சிட்ட இருக்க மலை. இந்த வியூ பாருங்க. அடி தெரியல. ஆனால் எல்லாம் தவறு. இன்னும் டாபிக் போயிருக்கிறோம். அதுவும் கரெக்டாக சுச்சுவேஷன் கெட்டாப்பில் சாங் வேறு போட்டுக்கிறாங்க. மழை வந்துன்னு இருக்குங்க. கரெக்டாக மான்சூன் டைம்லாம் இங்கே வந்தால் வேறு லெவலில் இருக்கும். இந்த சைடில் இந்த வியூஸ் எல்லாம் ஃபுல் நனைஞ்சிருக்கிறோம். ஆல்ரெடி ஜோஷ் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நனைஞ்சிட்டான்.
இருப்பாச்சா அவர் ஃபுல்லு இப்போ எங்கே வந்துக்கிறோன்னா சதுரங்கா வியூ பாயிண்ட்டு இங்கே பார்த்தா ஒரே பக்கத்துலேயே இருக்கு. இங்கே பாரு, இங்கே காமி. விண்வெளி தூரத்துலேருந்து பார்த்தா எப்படி தெரிஞ்ச நம்மளுக்கு கிட்ட வந்து பார்த்தா கீழே காமி. ரொம்ப பெருசாகுது. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ சின்னதாகிறோம் அது எவ்வளோ பெருசாகுது. இவன் ஒரு மாதிரியாக உட்காந்துக்கிறான். எனர்ஜி அங்கே பாரு அடி அங்கே அதுக்குள்ளே ஆல்ரெடி ஒருத்தர் போயிட்டான். அங்கே ஜூம் பண்ணுறான். ஜூம் பண்ணுறான். அப்போ நம்ம வாட்டர் ஃபால் போய் விண்டு மில் போய் எங்கெங்கேயோ போய் கடைசியில் நம்ம எப்படியோ நம்ம ரூமுக்கு இப்போ நைட் அப்படியே படுத்து தூங்குறது தான். செம்ம டயர்டாக இருக்குது. ஆல்ரெடி ஒருத்தன் படுத்திருக்கான். மிச்ச பேர்லாம் வெளியே டீ குடிக்க போயிருக்காங்க. நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கனால நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே வந்துட்டோம். ஃபஸ்ட் ஸ்டாண்ட் காமி ஃபஸ்ட் ஸ்டாண்ட் காமிடா. அடி ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. இப்போ மூமெண்ட் பாரு. இப்போ பாரு. இரு இப்ப வேற செட்டி ഇട്ടില്ല അവനെ ഇട്ടില്ലടാ ഫസ്റ്റ്. ഗ്രീനല്ലേ അന്ന കൊളയാളി കളയാളി ജീവൻചാടാ എറാ ലെഫ്റ്റ് കൊററാ ഞാൻ പാക്കടല്ല ഞാൻ സോടെ നീ പാക്കാല പാക്കിയാ നീ പച്ചേ മഞ്ചിമാ പച്ചേ മഞ്ചല இப்படிடா சரி காலையில் கார் எடுக்கலான்னு பார்த்தா கார் வேறு கொஞ்சம் கோளாறு கொடுத்துருச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம அப்படியே மூணார்லேருந்து ஒரு பஸ் பிடிச்சோம். பஸ் பிடிச்சி ஃபஸ்ட்டு தேனிக்கு போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் தேனியிலேருந்து இன்னொரு பஸ் மாதிரி நம்ம திருச்சிக்கு போக போகிறோம். ஸோ அங்கே நம்ம கார்த்திக் வீடு இருக்குது. அங்கே நான் கொஞ்சம் ஸ்டே பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி டேரெக்டாக நம்ம பெங்களூர் போக வேண்டியதான். பார்க்கலாம். எப்படி வந்தோம் நம்ம இப்போ எப்படி போகிறோம்? ட்ரிப்பா இப்படி இருக்கணும். ட்ரிப்பா ஒரு நிமிஷம் டிரைவரை காட்டுங்க. இவர் டிரைவரு கிளி 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 பஸ்ல புதிய கிளி வர வேணா ராத்திரி கழிக்கான வயிற்று அடிக்கான இன்னொருத்தன் முன்னாடி உட்காந்துருக்கோம். நம்ம இப்போ திருச்சிக்கு வந்துட்டோம். ஃபைனலாக பஸ்ஸு மூணார்லேருந்து பஸ்ஸு பிடிச்சி எப்படியோ வந்துட்டோம். நைட் ஆயிடுச்சு. இங்கே நம்ம திருச்சியில் வந்த மெயின் ரீசனே நம்ம கார்த்தி வீடு இங்கே தான் இருக்குது. அப்படியே நம்ம சாப்பிட்டு போகலான்னு வந்தோம். அப்படியே சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான்னு வந்தோம். இன்னைக்கு நைட்டு ட்ரெயின். ஆமாம் ஆமாம் இன்னைக்கு நைட்டு ட்ரெயின். இன்னைக்கு நைட்டு போகணுமா இல்லை காலைல போகணுமான்னு தெரில. பார்க்கலாம். நம்ம கார்த்திக் ஏரியா ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் ஒரு ஃப்ளைஓவர் ஒரு பிரிட்ஜு போகிற வழியில் எதனா நல்லா நடக்கும்னு பார்த்தோம். ஆனால் இந்த சைடு பார்த்தா வானவிலாம் இருக்குது. வானவில் பிரிட்ஜ் பேர்.
ஃபைனலாக ட்ரெயினில் நம்மளுக்கு சீட்டு கிடச்சிருச்சு. இங்கே 2 பேர் இருக்கானுங்க. அப்புறம் இங்கே 2 பேர் உட்காந்துக்கிறாங்க கீழே. ஜோஷ்க்கு வேறு உடம்பு சரியில்லை பாவம். இன்னொருத்தன் அங்கே உட்காந்துக்கிறான் ஷோயபு. அவர் தான் ஆக்சுவலி ட்ரைவ் பண்ணிட்டு வந்தார். கார்த்திக் வந்து வீட்டில் இருந்துட்டான். நிஜாஷ், என்னடா ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. மஸ்தாக இருந்துச்சு, ஆனால் எண்டுக்கு வந்துச்சு. என்ன பண்ணுறது? வீட்டுக்கு வந்துட்டோம் பெங்களூருக்கு. ஆனால் கூட வீட்டுக்கு வர்றது ஒரு இது ஒரு ஹாப்பினஸ் கிடையாது. எங்கே பண்ணாலும் வீட்டுக்கு வரும்போது தான் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். லாஸ்ட்டாக வந்தோம், நல்லா இருந்துச்சு ட்ரிப்பு. திரும்ப பட்ஜெட் ரெடி ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரிப்பில் பார்க்கலாம். பசங்களாம் எல்லாருமே அப்படியே அவங்கவுங்க பஸ்ஸுக்கு அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ நான் அப்படியே வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். ஸோ இந்த ட்ரிப்பு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். போன ட்ரிப்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ட்ரிப்புன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஒன்றா 7 பேர். ஸோ ரூம் போட்டு நைட்டு நல்லா என்ஜாய் பண்ணி, நைட் அண்ட் டே என்ஜாய் பண்ணி, ஸோ ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு திரும்ப பட்ஜெட் ரெடி ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரிப்பில் பார்க்கலாம். பாய்.